வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த கார்டனுக்கு நான் கத்தாழை இருக்குது, அதை எடுத்துகிட்டு ச ஊற வச்சு இந்த செடிங்களுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணலான்னு பண்ண போகிறேன். அது இந்த தொட்டிங்களில் இல்லை, இந்த கேனில் நான் வைக்கல. கொஞ்சோண்டு தரை இருந்துச்சு, அந்த பக்கம் வச்சுருக்கேன். இதுதான் கட்டாத வீடு, எங்கள் வீடு. இந்த பக்கம்தான் இருக்குது. இந்த வாழைக்கண்ணுக்கும் முருங்கைக்கண்ணுக்கும் கீழே இருக்குது. போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதான் அந்த லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் 2 எடுத்துகிட்டு வரேன். அங்கே இடம் இல்லாததுனால நான் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த கத்தாழையை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த செடிங்களுக்கெல்லாம் ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் இதில் போடுறேன். இந்த டப்பாவில் போட்டு ஊற வைக்கிறேன். ஒரு 7 நாள் ஊற வச்சா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ இது நல்லா ஒரு 7 நாளுக்கு மேலே வச்சுருந்தேன். இந்த மாதிரி கத்தாழையை போட்டு இதில் ஊற வச்சுருந்தேன். அது ஊறிடுச்சு. அது ஊறினோடனே நான் இதில் போட்டு வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம வடிகட்டிடுவோம். அந்த கத்தாழையே இல்லை பாருங்க. கலர் கலர் எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஸ்ப்ரே எடுங்க. இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணிடலாம். வடிகட்டிடுறேன். வடிகட்டிட்டேன். இப்போ இதில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதில் தண்ணி கலந்தாலும் கலந்துக்கலாம். நான் தண்ணி கலக்கிறேன். கொஞ்சம் பாதி பாட்டில் இந்த சாறு, பாதி பாட்டில் தண்ணி கலக்கிறேன். வெண்டைக்காய் நிறைய காய்க்குது. இப்போ கத்திரிக்காய் தான் எனக்கு காய்க்கணும். அதனால் கத்திரிக்காய்க்கு இப்படி அடிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி
கத்தாழை கிடைச்சா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கார்டனில் இருந்தால் இந்த மாதிரி ஊற வச்சு செடிங்களுக்கு தண்ணியாக கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.